Hello guys, again welcome back to my channel. நாம இப்போ ரீசெண்டா Intex mini UPS ஆன Protector 725 அந்த UPS உடைய ரிவ்யூஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த ரிவ்யூஸ்க்கு கீழ நண்பர் ஒருத்தர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டவுட் அப்படிங்கறது கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படினா இந்த UPS உடைய அவுட்புட் அப்படினு பார்க்க உங்களுக்கு 360 வாட்ஸ் அப்படிங்கறது கிடைக்கும். பட் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த PC உடைய SMPS அதாவது PSU வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम அவுட்புட் வந்து 550 வாட்ஸ் அப்படிங்கறது கொடுக்கும் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால் அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, இப்போது 550 வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு PSUக்கு நம்ம இன்புட் வந்து 360 வாட்ஸ் கொடுத்தா அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. அதை பற்றின ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இதுவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும், பட் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் ஃபைனலாக உங்களுடைய PCக்கு இந்த மினி UPS யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போது நம்ம டெக்னிக்கலாக என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நம்மளுடைய PC செட்டப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்க Ryzen 5 5600G அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்க்க 65 வாட்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 90 வாட்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்குள்ள பவர் அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒர்க்லோட பொறுத்தது. இதுக்கு அடுத்ததான் மதர் போர்டு ப்ளஸ் RAM இது ரெண்டும் சேர்ந்து 40 வாட்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 50 வாட்ஸ் வரைக்கும் பவர் அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணும். இதை தவிர்த்து மற்ற காம்போனன்ட்ஸான SSD, ஃபேன், USB டிரைவ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 20 வாட்ஸ்லேருந்து 30 வாட்ஸ் அப்படிங்கிறது பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய PCயில் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் எல்லாமே சேர்ந்து 125 வாட்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 170 வாட்ஸ் வரைக்கும் பவர் கன்சியூம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு பேஸ்ட் ஆன் யுவர் ஒர்க் லோட். இதை தவிர்த்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீப் கூல் PL550 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் அவுட்புட் அப்படிங்கிறது 550 வாட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் இருந்தாலும் இதனுடைய ஒர்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 85% தான். ஸோ அந்த விதத்தில் நம்ம முன்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 125 வாட்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 170 வாட்ஸ் வரைக்கும் பவர் கன்சியூம் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரேஷியோனால். அதனால் 150 வாட்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 200 வாட்ஸ் வரைக்கும் பவர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது அதிகபட்சமாக நம்மளுடைய தேவையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ப்ராசஸருக்கு ஒர்க் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா. பட் இதை தவிர்த்து நம்ம மானிட்டர் அப்படிங்கிறதுமே யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் யூஸ் பண்ணக்கூடியது டெல் S2725HS இந்த மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு 17லேருந்து அதிகபட்சமாக 45 வாட்ஸ் வரைக்கும் பவர் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 வாட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20-30 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்லோட பொறுத்து வேரி ஆகும். ஸோ இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் தேவை அப்படிங்கிறது 250 வாட்ஸுக்குள்ளே தான் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மினி UPS ஆனது அதிகபட்சமான வாட்ஸ் அப்படின்னு பார்க்க 360 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவை அப்படிங்கிறது ஒரு 250 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மினி UPS-ஆல் அதிகபட்சமாக 350 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு பவர் சப்ளை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு இந்த மினி UPS அப்படிங்கிறது ஓகேவாக தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மினி UPSல இருக்கக்கூடிய ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபைலை சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம், இடையில் ஏதாவது பவர் கட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த மினி UPS அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸில் ரொம்ப சின்ன யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும். எனக்கு எடிட்டிங்க்கு நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட எவ்வளோ பவர் சப்ளை வந்து கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்பொழுதும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ரொம்ப சின்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மினி UPS அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகணும் அப்படின்னா இப்போ வந்து ஐடியல் மோடில் எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய PC அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2 வாட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை விட கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இருக்குது. இப்போது நாம் ஒரு 2 அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ வாட்ஸ் வந்து பவர் கன்சம்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது நாம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரான Wondershare அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப் இந்த 2 அப்ளிகேஷனுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ இது ரெண்டையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகும்போது எப்போவுமே கொஞ்சம் பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வாட்ஸ் தேவைப்பட்ட இடத்துல 43.3 வாட்ஸ் அப்படிங்கிறது இப்போது பவர் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய PCலையும் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பவர் அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணோம். ஸோ இங்கே தேவைப்படக்கூடிய அந்த மேக்ஸிமம் பவர் சப்ளை வந்து உங்களுடைய மினி UPS-ஆல் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னாலே போதுமானதான். இப்போது டோட்டலாக நம்மளுடைய PC செட்டப் அப்படின்னு பார்க்க இப்போது 43.7 வாட்ஸ் அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணுது. இதை தவிர்த்து நம்ம முன்ன பார்த்த மாதிரி மற்ற பெரிபரல் டிவைஸ் எல்லாம் சேர்த்து இப்போ SSD ஆகட்டும், RAM ஆகட்டும், இந்த USB டிரைவ் ஆகட்டும், இந்த மாதிரியான காம்போனன்ட் எல்லாம் சேர்ந்து
அதனுடைய பவர் கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்க அது ஒரு 40 வாட்ஸ் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா மானிட்டரோட பவர் கன்சம்ஷன் ஒரு 40 வாட்ஸ்னால் கூட டோட்டலாகவே ஒரு 120 வாட்ஸ் தான் தேவைப்படுது. இதை தவிர்த்து இந்த பவர் ஃபேக்டர், பவர் எஃபிஷியன்சி இந்த மேட்டர்லாம் சேர்த்து மேக்ஸிமமாக ஒரு 200 வாட்ஸை தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இந்த யூபிஎஸ் அப்படிங்கிறது பேசிக்கான யூஸ்க்கு என்னைய மாதிரி ஒரு 4K வீடியோ எடிட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து யூடியூப் வீடியோவுக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூபிஎஸ்ஸே போதுமானது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு வேளை ஹெவி யூஸராக இருக்கீங்க, கேம் ப்ளே பண்ணுவீங்க, இல்லை ஓரளவுக்கு 4K வீடியோ 8K வீடியோ வச்சு எடிட்டிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக உங்களுடைய பிசியில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறதுமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்டுமே ஒவ்வொரு மாதிரியான பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும்பொழுது பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 வாட்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 250 வாட்ஸ் வரைக்கும் கூட உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது பவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த பிசி செட்டப் ப்ளஸ் மானிட்டர் அது கூடவே ஜிபியுவும் சேர்ந்தது அப்படின்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பவர் சப்ளை அப்படிங்கிறது மோர் தென் 550 தாண்டியே போகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினி யூபிஎஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. சேம் டைம் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த 550 PSU அப்படிங்கிறதுமே செட் ஆகாது. அப்போ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெவி யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மினி யூபிஎஸ் செட் ஆகாது. அதனால் கேம் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது பெரிய அளவில் பிளண்டர் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுடைய பிசியில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. பேசிக்கான யூசேஜ் இருக்குது, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிசி செட்டப்க்கு கண்டிப்பாக இந்த மினி யூபிஎஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரியான பவர் சப்ளை பண்ணக்கூடிய பொருட்களை பொறுத்தவரையிலும் பவர் ஃபேக்டர் அண்ட் பவர் எஃபிஷியன்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதுமே இருக்குது. சேம் டைம் இந்த மினி யூபிஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் லாஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் பவர் இப்போது 600 வோல்டேஜ் ஆம்பியர் கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 360 வாட்ஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.6 தான் இருக்குது. ஸோ மீதி ரிமைனிங் 0.4% வந்து லாஸில் முடியும். அந்த ஒரு ரீசனால் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஹையாக இருக்கும், பவர் லாஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். இதுவே நீங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய யூபிஎஸ் மூவ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பவர் லாஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். சேம் டைம் உங்களுடைய பிசிக்குமே பவர் சப்ளை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுமே உள்ளே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம இடையில சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய பிசி செட்டப் வந்து ரொம்பவே நார்மல் யூசேஜ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மினி யூபிஎஸ் செட் ஆகாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.